கண்ண மூடி கேளுங்கள். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க போறீங்க. நம்ம எல்லோரும் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்கிறோம். நம்ம மனசுக்குள்ள நாமே இப்படி சொல்லிக் கொள்வோம். இந்த எடைய குறைச்சிட்டா போதும். அப்புறம் சந்தோஷமா இருப்பேன். எனக்கு அந்த ப்ரமோஷன் கிடைச்சா பிரச்சனை எல்லாம் தீரும். ஒரு நல்ல துணை கிடைச்சா வாழ்க்கை முழுமையாகிடும். நான் ஜெயிச்சா எல்லாரும் என்ன மதிப்பாங்க. சந்தோஷத்தை நாமே தள்ளி போட்டுக்கிட்டு தான் இருப்போம். நிறைய பேர் புகழுக்கு பின்னால் ஓடுறாங்க. இதுக்கு காரணம் நம்ம சின்ன வயசுல கிடைக்கிற சின்ன சின்ன பாராட்டு தான். பள்ளிக்கூடத்துல ஒரு பரிசு வாங்கினாலே எல்லாரும் கை தட்டுவாங்க. அந்த நிமிஷம் நம்ம சின்ன மனசு உணர்றது. மத்தவங்க நம்ம பாராட்டினா இன்னும் பெரிய ஆளாகிட்டா இன்னும் நிறைய பேர் பாராட்டுவாங்க அப்படின்னா வாழ்க்கை சூப்பர். இன்னொரு உதாரணம் நம்ம தோற்றம். நம்ம ஒல்லியா அழகா இருந்தாதான் மத்தவங்க நம்மளை விரும்புவாங்கன்னு சமுதாயம் நமக்குள்ள விதை போட்டிருக்கு. எந்த உறவும் சரியா அமையலன்னா நாம் உடனே நம்ம தோற்றத்தையே குறை சொல்லுவோம். ஆனா நாம உண்மையில தேடுறது மத்தவங்க அன்பை விட நம்ம மேல நமக்கு வரும் அன்புதான். நம்ம உடம்பு எப்படி இருந்தாலும், தோற்றம் எப்படி இருந்தாலும், நம்மள நாமே முழுசா ஏத்துக்கிட்டு அன்பு காட்டுறது தான் உண்மையான தேவை. இந்த சுய அன்பு இருந்தா மத்தவங்க அங்கீகாரம் பொறுத்து காத்திருக்க வேண்டிய இடமே இருக்காது. சிறிய உதாரணம். ஒரு டார்கெட்டுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அடைச்சிருப்பீங்க. புதிய பைக் வாங்கினீங்க. ஒரு நாளைக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே அந்த சந்தோஷம் மெதுவா குறையும் பின்னாடி மனசு அடுத்த இலக்குக்கு தாவிரும். கார், வீடு, இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி. இப்போ 90 வயசு ஆனவங்களையும் பாருங்க. சிலர் இன்னும் முகத்தில் சுருக்கம் வருதேன்னு கவலைப்படுவாங்க. ஆனா சிலர் குழந்தை மாதிரி ஆர்வத்தோட வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. வெளித்தோற்றம் பற்றிய கவலை நம்ம மனசு வச்சு நிறுத்தினாலே நிக்கும். இல்லன்னா அது முடிவில்லாமல் தொடரும். அப்ப உண்மையான சுதந்திரம் என்ன? முன்னாடி உங்களை பயமுறுத்தின விஷயம் இப்போ உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாத நிலை. அதுதான் சுதந்திரம். முன்னாடி 4 பேர் முன்னாடி பேசணும்னா பயப்படுவீங்க. இப்போ தயக்கமே இல்லாம பேசுறீங்கன்னா அதுதான் சுதந்திரம். முன்னாடி யாராவது உங்களை குறை சொன்னா நாள் முழுசும் வேஸ்ட். இப்போ அது அவங்க கருத்து, எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு கடந்து போகிறீங்கன்னா அதுதான் சுதந்திரம். உங்களை கோவப்படுத்தின விஷயங்கள் தாமரை இலை மேல தண்ணி மாதிரி வழிஞ்சு போகும் நிலை. அதுதான் முழு சுதந்திரம். ஒரு பார்ட்டிக்கு போகும்போது மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம, இங்க யாரிடம் பேசலாம், என்ன புதுசா தெரிஞ்சுக்கலாம் என்ன ஆர்வத்தோட போவது. இதுதான் உண்மையான கான்ஃபிடன்ஸ். இன்னொரு விஷயம் பணம். நிறைய பேர் நினைப்பாங்க, பேங்க் பேலன்ஸ் பெருசா இருந்தாதான் பாதுகாப்பா இருப்பேன். ஆனா மனசுக்குள்ள இருக்கும் பயம் அப்படியே தொடரும். அடுத்த செலவு, உடம்பு, வேலை, பயங்கள் முடிவில்லாமல் வரும். அப்படின்னா பாதுகாப்பு பணத்துல இல்ல, நம்ம மனநிலையில தான். நம்ம இப்போவே பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நம்பினாலே போதும். பல வருடங்களுக்கு பிறகு நான் புரிந்த முக்கியமான விஷயம், பயணமே இலக்கு. இலக்கை அடைந்ததுல கிடைக்கும் சந்தோஷத்தை விட அந்த பயணத்துல உள்ள சின்ன வெற்றிகள், தோல்விகள், அனுபவங்கள் தான் உண்மையான சந்தோஷம். நீங்கள் ஆசைப்படும் எல்லாவற்றையும் இப்போவே அடையலாம். எப்படி? நீங்கள் ஆசைப்படுவது பணம், புகழ், உறவு, இவை உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட உணர்வை தரணும் என்பதை பற்றி தான். அன்பு, பாதுகாப்பு, நிம்மதி, மதிப்பு, அந்த உணர்வுகளை யாருக்காகவும் காத்திருக்காம இப்போவே உங்களுக்கு நீங்களே கொடுக்கலாம். நான் தகுதியானவன், தகுதியானவள் என்ற உணர்வுக்கு எந்த சாதனையும் தேவையில்லை. உயிர் வாழ்வது இட்செல்ஃப் ஒரு தகுதி. அந்த கனவு நிறைவேறினால்தான் சந்தோஷம் வரும் என்று இல்லை. அந்த கனவை நோக்கி போகும் பயணமே சந்தோஷம். நீங்கள் எதுக்காக காத்திருக்கிறீர்கள்? எந்த விஷயம் உங்களை முழுமையாக்கும் என்று நினைக்கிறீங்களோ அந்த உணர்வை இப்போதே உங்களுக்கு கொடுங்கள். அந்த சக்தி உங்கள் கையில தான் இருக்கு. சாய்ஸ் உங்கள் கையில தான் இருக்கு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அன்புடன் அடுத்த வீடியோல சந்திப்போம்.